உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட வழியையும் உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டே இருக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், எவ்வளவோ சங்கடப்படுறேன், யாருக்கெல்லாம் எவ்வளவோ உதவி பண்ணுறேன், இருந்தாலும் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் நன்மைகள் நடக்கவே மாட்டேங்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் அடிக்கடி எழுந்து கொண்டே இருக்கும். அதற்கான பதிலும் உங்களுக்குள்ள கிடைக்காமல் நீங்களும் எவ்வளவோ முயற்சி செய்வீங்க, எவ்வளவோ பாடுபடுவீங்க, இருந்தாலும் உங்களுக்கான வெற்றி உங்கள் பக்கம் கிடைக்காமல் இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? ராகு கேது. ஜோதிட ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா இந்த மிதுனம் ராசிக்கு இந்த ராகு கேது 1 முதல் 7ஆம் பாதத்திலும் 4 முதல் 10ஆம் பாதத்திலும் 5 முதல் 11 போன்ற அச்சுகளில் பயணிக்கும் போது வெளிப்படையாக அல்லது நல்லது போல இருந்தாலும் உங்கள் உள்ளுக்குள் பெரும் சிக்கல்கள் உருவாகி கொண்டே இருக்கும். ஆனால் அது வெளியில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது. சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகி கொண்டே இருக்கும். ஆனால் அந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எப்பொழுதுமே பெரிய ஒரு கஷ்டத்திற்கு உங்களை ஆளாக்கி கொண்டே இருக்கும். மனதிற்குள் தேவையில்லாத வேதனைகளையும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே இருக்கும். இந்த ராகுவை எடுத்துக்கொண்டாலே இந்த ராகு மாயை, தவறான நம்பிக்கை, திடீரென்று உயர்வு தாழ்வு இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். இந்த கேதுவை எடுக்கும் பொழுது உறவுகளுக்குள்ள ஒரு பிரிவு, ஒரு உள்ளுணர்வுக்குள்ள தேவையில்லாத மாற்றங்கள், திடீரென்று இழப்பை தரக்கூடிய ஒரு முக்கியமான செயல்கள், இது அனைத்தையும் இந்த கேது கிரகணம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால தான் நீங்க சந்தித்த அவமானங்கள் அது சாதாரணமான விஷயமாக இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இது ஒரு கர்மத்திற்கான ஒரு சுத்திகரிப்பாக இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், இது அனைத்தையும் நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்து கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. இதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாம நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருப்பீங்க. நீங்க சந்தித்த அவமானங்களில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? நீங்க நம்பியவர்களிடம் உங்களுடைய உண்மை மதிப்பு புரியாமல் நடந்து கொண்டதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு மதிப்பில்லாமல் போனதற்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். உங்களுடைய நல்ல மனதை அவங்க பலவீனமாக எடுத்துக்கொண்டது, அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். இது ராகு 7ஆம் பாதத்துல அல்லது அதனுடைய பார்வையில் இருந்ததால் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதிலிருந்து வெளியவும் வர முடியாமல், வெளியில் யாரிடம் சொல்லவும் முடியாமல் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இரண்டாவதா இதில் தெரியுமா ஏற்பட்டிருக்கும்? வேலை இல்லைன்னா முயற்சியில் கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் உங்களுக்கு கைக்கு வருவது போல இருக்கும். வருவது போல இருந்தாலும் உங்களுடைய கைக்கு எட்டாமல் தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். இது ராகு 10ஆம் பாதத்தில் இருந்ததாலேயோ அல்லது சனி பார்வையாலோ உங்களுக்கு ஏற்பட்ட மிக முக்கியமான சில உங்களால் மறக்க முடியாத சில விஷயங்களாக இருக்கும். இதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் இன்னமும் அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி 2 நிகழ்வுகள் ஏற்படும். மூன்றாவதாக சமூகத்தில் அல்லது குடும்பத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. நீங்கள் எவ்வளவோ நன்மைகள் பண்ணி கொண்டிருப்பீங்க, இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு சிறிய தவறுகள் உங்களை மீறி அது நடந்திருக்கும். அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்திற்கோ இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்திற்கோ மக்களுக்கோ ஏதாவது ஒன்று ஏற்பட்டிருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயரானது ஏற்பட்டிருக்கும். ஆனால் உங்களுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இருக்காது. நீங்கள் அந்த ஒரு செயலை செஞ்சிருக்கவே மாட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் அது பக்கத்தில் இருந்ததாலேயோ அருகில் இருந்ததுனாலையோ உங்களை நீங்கள் தான் பண்ணுனீங்க அப்படின்னு அனைவருமே தேர்ந்தெடுத்து கொண்டு உங்களுடைய குடும்பம் முழுக்க உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளால் பேசுவது, உங்கள் மீது உங்களை தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத செயல்களை செய்ய வைப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருப்பாங்க. இது கேது 4ஆம் பாதத்தில் இருந்தனால உங்களுக்கு இந்த மாதிரி விளைவுகளானது ஏற்பட்டிருக்கும். இந்த கேதுவினால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அவமானங்களை பெற்றே ஆக வேண்டும். அதனால மட்டுமே இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இதனால உங்களை உணர்ச்சியால் வலிமையாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக இந்த ஒரு செயலானது இருக்கும். இப்படிப்பட்ட சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். இதையும் செய்தேன், ஆனால் தோல்விதான் என்று நீங்கள் நினைத்த 4 உண்மையான விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்களும் முளைத்து கொண்டே இருப்பீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். ஒரு வேலை வாய்ப்பு எல்லாம் சரியாக இருந்தும் கடைசியில் மறுக்கப்பட்டது என்பது போல உங்களுக்குள்ள ஒரு உணர்வானது நிச்சயமாக உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்றும் உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி கொண்டே இருக்கும். இது உங்களுடைய 4 உண்மையான விஷயங்கள்ல ஒன்றாக இருக்கும். இரண்டாவதாக ஒரே ஒரு உறவு. நீங்க முழு மனதுடன் இருந்தும் அது முடிவுக்கு வந்து இருக்கும். நீங்க எவ்வளவோ அவங்கள நம்பியிருப்பீங்க. நம்பியிருந்தாலும் அவர்கள் செய்த துரோகங்களோ, அவங்க செய்த நம்பிக்கை துரோகங்களோ எதுவாக ஒன்று அந்த ஒரு உறவை முடிவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும். மூன்றாவதா ஒரு முதலீடு அல்லது பண முயற்சி. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லாம உங்களை தெருவில் நிறுத்துகின்ற அளவுக்கு ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கும். அது நீங்கள் இடமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொருளாகவோ இல்லைன்னா ஏதாவது நகையாகவோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த ஒரு முதலீடு மூலம் உங்களுக்கு அதிகமான அளவுக்கு பணமானது வரும், நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைத்திருப்பீங்க. ஆனால் லாபம் அதிகமாக கிடைக்காம தேவையில்லாத அளவுகளுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை அழுத்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக கொடுத்திருக்கும்.
நான்காவதா ஒரு குடும்பத்துல ஒரு முடிவு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்க நல்லதுக்காக எடுத்தாலும் அது சண்டையாக மாறி இருக்கும். அதிலிருந்து உங்களால வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்க சிக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. இதற்கான ஜோதிட காரணம் என்ன தெரியுமா? ராகு உங்களுடைய புத்தி ஸ்தானத்தை, அதாவது 5ஆம் ஸ்தானத்துல உங்களுக்கு புத்தி ஸ்தானத்தை குழப்பியிருக்கும். இதனால நீங்க ஒரு சரியான முடிவை உங்களால எடுக்க முடியாது. முடிவு எடுக்காம நீங்க மிகவும் வருத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். கேது உங்களுடைய நிலைத்தன்மை 4 இல்லைன்னா 2ஆம் பாதத்துல உங்களை பாதித்திருக்கும். இதனால நிலைத்தன்மை இல்லாம என்ன செய்வது என்று தெரியாம நீங்க சிக்கி தவித்து கொண்டே இருப்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பமாகும். அந்த பெரிய மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுல நன்மைகளும் வந்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த ஒரு நாள்ல இந்த ராகு கேது உங்களுக்கு எதிராக இல்லாமல் உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக உருவாகும். இதனால உங்களுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிப்பதால் சந்திரன் உங்களுடைய மனநிலையை அமைதிப்படுத்தி விடுவார். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும் என்பதை சந்திர பகவான் உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுப்பார். இந்த புதன் நல்ல நிலைக்கு வந்து உங்களுடைய சிந்தனையை தெளிவாக்கி உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக கொண்டு போவார். இந்த கிரகநிலையை அட்டவணையில் உங்களுடைய 10ஆம் பாதத்துல மற்றும் 11ஆம் பாதத்துல சுறுசுறுப்பாக இருக்கும். இதனால எல்லா விதமான வேலையாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், புதிய வாய்ப்புகளாக இருக்கட்டும், இது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறத உங்களால உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு சில நன்மைகள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். உங்களோட அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய 5 புதிய அதிசயங்கள் என்ன தெரியுமா? சரியான முடிவுகளை உங்களுக்கு எடுக்க வைத்துக் கொடுவார். இதனால உங்களுடைய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு திறன்ல நீங்க நிச்சயமாக திரும்பி விடுவீங்க. 2வது, பேசுகின்ற திறனால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன வேணும் என்னென்ன வேண்டாம் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். 3வதாக, புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த தொழில் வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். 4வதாக, பணவரவானது உங்களுக்குள்ள அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையில பணம் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பணமானது உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது அழகானதாக மாற்றும். 5வதா, சமூகத்துல உங்களுடைய மதிப்பு உயர ஆரம்பிக்கும். உயர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக உங்களுடைய மதிப்பானது கொண்டு சென்று உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றும். எனவே இந்த ராகு கேது காரணமாக உங்களை விட்டு சென்ற நபர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் அவர்கள் தேடி வந்தாலும் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் நீங்கள் நல்லது என்று கூறுவேன். ஏன் தெரியுமா? அவங்க உங்களிடம் எல்லாமே கிடைத்தவுடன் உங்களை தேடி வருவாங்க. ஆனால் ராகுக்கு எதுவும் ஒரு பிரச்சனை தான். இருந்தாலும் அவங்க ஏன் உங்களை விட்டு போனாங்க? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பேசணும், பேசாமல் இருக்கக்கூடாது. உங்களை விட்டு விலகி போகலாம், இருந்தாலும் ஒரு பேச்சுவார்த்தையானது இருக்க வேண்டும். ஆனால் எதுவுமே இல்லாமல் போய்விட்டாங்க. இப்பொழுது உங்களுக்கு எல்லாமே கிடைத்து விட்டது என்று தெரிந்து வந்ததுங்க அப்படின்னா அவங்க உங்கள் மீது அன்புல கிடையாது. அவங்க உங்கள்கிட்ட ஏதோ ஒரு தேவையை உணர்ந்துதான் வராங்க என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். இனிமே ஒரு திடீரென்று ஒரு மெசேஜோ என ஒரு சந்திப்பு அல்லது ஒருவரின் மூலம் தொடர்பாக கூட நிச்சயமாக புதிய நபர்கள் உங்களை தேடி வரலாம். ஆனால் இந்த ஒரு முறை நீங்கள் மாறி இருப்பீங்க. நீங்க அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு பார்வையே மாறி இருக்கும். பழைய நபர்கள் உங்களை தேடி வரும் பொழுது அவங்கள பார்க்கக்கூடிய பார்வை நிச்சயமாக உங்களிடம் மாறி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சி வசமாக ஏற்படக்கூடிய 4 மாற்றங்கள் என்ன தெரியுமா? மன அமைதி முதல் மாற்றம். 2வதாக, பழைய வழியிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு உணர்வு. 3வதாக, புதிய நம்பிக்கை. 4வதாக, உங்களை நீங்கள் புரிந்து கொள்வது. ராகு கேது இப்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். நீ இழந்தது உண்மையில் தேவையில்லாதது, இப்போது வருவது உனக்கு சரியானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இதற்கான பரிகாரங்கள், நீங்க ராகுக்கு சனிக்கிழமை நாட்கள்ல கருப்பு எல்லை தானம் செய்து நாகராஜர் வழிபாடை நீங்க செய்யலாம். கேதுவுக்கு விநாயகர் வழிபாடை செய்து செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல பூஜை செய்யலாம். இந்த 2ஐயும் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமாக மாறும். எனவே மிதுனம் ராசி அன்பர்களே, நீங்க சந்தித்த தோல்விகள், அவமானங்கள் இவையெல்லாம் உங்களுடைய முடிவாக இருக்காது. அது ஒரு கட்டம் மட்டுமே. அந்த கட்டமானது இந்த ஒரு நேரத்தில் முடிந்து விட்டது. இந்த ஒரு கட்டத்திற்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளானது நடக்கும். இந்த ராகு கேது உங்களை சோதித்தது உண்மைதான். ஆனால் இப்போது அதே கிரகங்கள் உங்களுக்கு வெற்றியின் கதவை திறக்க தயாராக இருக்கிறது. அந்த ஒரு கதவை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும்.
நீங்க காத்திருந்த இந்த ஒரு மாற்றம் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நுழைய ஆரம்பிக்கும். நுழைந்து அது உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆனா அந்த மாற்றங்களை நீங்க எப்படி பயன்படுத்தி கொள்றீங்க, அதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினைவுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.